நேத்து நம்ம ஸ்டாலின் சார் வந்து டிஎம்கே சார்பில் வந்து ஒரு முதியோர் இல்ல கூட்டம் ஒன்று வச்சிருந்தாரு இல்லையா? அதை பார்க்கும் அதுல வந்து நிறைய விஷயங்கள் இருந்தது. பட் எனக்கு ரொம்ப அட்ராக்ஷன் ஆன விஷயம் ஒண்ணு இருக்கு. நம்ம கனிமொழி மேடம் இருக்காங்கல்ல, அவங்க இன்னைக்கு முதல் தடவையா 75 வருஷம் கழிச்சு தான் கட்சிக்குள்ள வாய்ஸ் ரைஸ் அவுட் பண்ணிருக்காங்க. அதை தான் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. 75 வருஷம் வராத ஒரு தைரியம் இந்த வருஷம் வந்திருக்கு. அதுக்கு காரணம் நம்ம வாத்தி தான். சரி, ஓகே, அது இருக்கட்டும். அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்க்கலாம். அதாவது மேடம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கு வந்து இந்த இணை துணை இந்த மாதிரி பதவிகள்லாம் வேண்டாம், ஒரு அதிகாரமிக்க ஒரு பதவி வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் ஒண்ணு சொல்லியிருக்காங்க. 33% திமுகவுல இடஒதுக்கீடு வேணும் பெண்களுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டுல பெண்கள் வேலைக்கு அதிகமா போறதுக்கு காரணம் திமுக, பெண்களுக்கு இடஒதுக்கீடு அதிகமா கொடுத்தது கருணாநிதி அப்படின்னு அதிக விஷயங்கள் இவங்க சொன்னாலும் இவங்க கட்சியில பெண்களுக்கான இடஒதுக்கீடு இல்ல அப்படின்றது இதுல தெரியுது. அப்போ 75 வருஷம் கழிச்சு பெண்களுக்கான இடஒதுக்கீடு கேக்குறாங்கன்னா அதுக்கு காரணம் யாருன்னா நம்மளோட தேவைக்கா, நம்மளோட வாத்தி அவர் வந்து பெண்களுக்கு கொடுத்த மதிப்பா இருக்கட்டும், அவங்களை அமைச்சரவையில உட்கார வச்சு அழகு பார்த்ததா இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்துட்டு தான் மேடம்க்கு அவங்கள விட சின்ன பசங்க எல்லாம் போயிட்டு இன்னைக்கு அமைச்சரா உட்கார்ந்துட்டு இருக்காங்க, நம்ம இப்படி வெட்டியா சுத்திட்டு இருக்கமே அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சான்னு தெரியல. அதை வச்சு அவங்க வந்து கேட்டிருக்காங்க. சோ அப்போ இவ்வளவு நாளும் திமுகல பெண்களுக்கான இடஒதுக்கீடு இல்ல. சரி, ஓகே. அடுத்து இன்னொரு ஒரு காமெடியான ஒரு விஷயம். திமுகல வந்து கட்சி பதவியில இருக்கிறவங்களுக்கு 70 வயசு தான் லிமிட் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் சார் சொல்லியிருக்காரு. அதுக்கும் ஒரு வெள்ளதாடி ஒருத்தர், அவர் பேர் தெரியல எனக்கு, அவர் சொல்றாரு எங்க தலைவர் என்ன முடிவெடுத்தாலும் ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்களுக்கு வந்து வழிபட வேண்டாமா அப்படின்னு ரொம்ப ஞானி மாதிரி பேசிட்டு இருந்தாரு. யோக்கியங்களா, 75 வருஷமா நீங்க யாருக்கு வழி விட்டீங்க, இன்னைக்கு புதுசா வழி விட்டது மாதிரி ரொம்ப பெருமையா சொல்லிட்டு இருக்கீங்களா? அது நினைக்கும் சிரிப்பு வந்துச்சு. இன்னொன்னு தோணுச்சு, மீசையில மண்ணு ஒட்டி இருக்கியா, கொஞ்சம் தொடச்சுக்கோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதையும் தாண்டி ஒரு 15 பேரை வந்து கட்சியில இருந்து பதவியில இருந்து நீக்கிருக்காங்க. அதுல முக்கியமான புள்ளி ஏவா வேலு, அனிதா ராதாகிருஷ்ணன், இவங்க எல்லாம் முக்கியமான புள்ளி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். பட் கட்சி பதவியில இருந்து நீக்கிருக்காங்க. காரணம் அவங்களுக்கு 70 வயசு தாண்டி இருச்சுன்றதுனால.